ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ப முடியாத ஒரு காட்சி தான். 2 லேடிஸ் பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கிற 4-5 நாய்கள் ஒரே நேரத்தில் துரத்திட்டு வந்திருக்கு. நாய்கள் எல்லாம் ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. மேலே வந்து கவ்விருமோ அப்படின்னு நினச்சி பயந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால இங்கே இருக்கிற கார் மேலே அப்படியே பைக் மோதிடுச்சு. 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க பாருங்க. 2 பேரும் விழுந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 4-5 நாய்கள் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்க பாருங்க. தெருவில் இருக்கிற நாய்கள் ரோட்ல போற ஆட்களை இப்படியெல்லாம் துரத்திட்டு வந்தா என்ன பண்றது? பயந்து இதை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இவர் கையில வச்சிருந்த அந்த தயிர் டப்பாவை வேணும்னே புடுங்கி வாங்கியிருக்கு இந்த குரங்கு. சாப்பிடுறதுக்காக வாங்கியிருக்கும் போல வாங்கின வேகத்துல தயிர் டப்பாவை திறக்கவும் அது நல்ல குழுகுழுன்னு இருந்து அது மேலேயே கொட்டிடுச்சு. ஜில்லுன்னு மேலே கொட்டினதுனால என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சு இந்த குரங்கு அந்த இடத்துல போட்டுட்டு பதறி அடிச்சு ஓடிடுச்சு பாருங்க. தயிருக்கு ஆசைப்பட்டது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ஸ்கூல் முடிச்சு ஒரு பையன் வந்துட்டு இருக்கிறான். இந்த ரோட்ல 4-5 நாய்கள் ரெடியா நிக்குது பாருங்க. யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருக்குது. இந்த பையன் வந்ததும் இந்த பையனை துரத்துறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. கையில ஒரு கொடை வச்சிருந்ததுனால அந்த கொடையை ஒரு கம்பு மாதிரி பயன்படுத்தி மெதுவா அந்த 4 நாய்கள் கிட்ட இருந்து இந்த பையன் தப்பி இருக்கிறான். பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். யார் பக்கத்துல வருவாங்கன்னு இப்படி ரெடியா நிக்குது பாருங்களேன். கொஞ்சம் தைரியமான பையனா இருக்கிறதுனால கையில இருக்கிற கொடையை வச்சு சமாளிச்சிருக்கான். வேற யாராவது இருந்தா 4 நாய்களும் சேர்ந்து துரத்தவே ஆரம்பிச்சிருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, புல்லரிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான். அந்த பைக் எடுக்கிறதுக்காக பையன் பக்கத்துல போறான். ஆனா அந்த பைக் பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு பதுங்கி இருந்திருக்கு பாருங்க. ஆளு பக்கத்துல போகும் அப்படியே பாஞ்சு வருது. இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பதட்டப்படாம ரொம்ப சாதுரியமா அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி வந்ததுதான் பெரிய விஷயமா இருந்திருக்கு. இவ்வளவு நீளமா கிடுகிடுன்னு வரும்னு நினைச்சு கூட பார்க்கலதான். ஏதோ மின்னல் வேகத்துல டக்குன்னு இவ்வளவு இடத்த கடந்து வந்துடுச்சு. இவ்வளவு வேகமா ஊந்து போகுது. நல்ல வேலை எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த இடத்துல வண்டி நிறுத்தி வச்சிருக்காங்க. கரெக்டா இந்த மதில் மேலே ஏறி வந்திருக்கு ஒரு கரடி. இவர் லாரி மேலதான் நின்றுட்டு இருந்தாரு. கரெக்டா இவரை பார்த்தே வந்திருக்கு பாருங்க. கரடியை பார்த்ததும் ஆள் குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்துட்டாரு. உருவத்துல நல்ல பெரிய கரடி தான். லாரி மேலே ஏறி வந்து நல்ல ஜம்முன்னு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கம் தான். எங்கிருந்து பார்த்தவர் ஏதோ வித்தியாசமான உருவமா தெரியுதுன்னு டார்ச் அடிச்சு பார்க்கவும் அந்த டார்ச் வெளிச்சத்துல பார்த்து ஆள் கொஞ்சம் பதறி தான் போனாரு. ஏதோ காட்டு விலங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா காட்டு ராஜாவே ஊருக்குள்ள வந்திருக்கிறாரு. இது வந்திருக்கிறத பார்த்ததும் அந்த தெருவில் இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களும் எங்க ஓடுறது எங்க ஒளிறதுன்னு தெரியாம எல்லாம் ஓட்டம் எடுத்திருக்கு. சிங்கமும் வழி தெரியாம தான் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, மேட்டுல ஏறி நின்றுட்டு இருக்கிற ஒரு யானை தான். யானை நம்மளை துரத்திட்டு வந்தா மேட்டில் ஏறினா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா மேட்டில் மட்டும் ஏறணும் அப்படின்னா நம்மளை விட வேகமா யானை வந்துடும். ஆனா அதே நேரத்துல சரிவான இடம், சறுக்கலான இடம், இறக்கமா இருக்குது, ரொம்ப பள்ளமா இருக்குது அப்படின்னா யானை அந்த இடத்துல நின்று யோசிக்குமா நம்மளால கீழே இறங்கி போக முடியுமான்னு. அதுக்கு இறக்கத்தை பார்த்தா கொஞ்சம் பயம். அதனால யானையை பார்த்தோம் அப்படின்னா எந்த இடம் ரொம்ப இறக்கமா சரிவா இருக்குதோ அந்த இடத்த பார்த்து தான் ஓடணும். இங்க கீழே இவர் பள்ளத்துல நிக்கிறதுனால யானை இவரை எட்டி பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க 2 நாய்கள் நல்லா படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. ஒரு அசைவும் இல்ல. பக்கத்துல மெதுவா வந்திருக்கு ஒரு சிறுத்தை. இவ்வளவு பக்கத்துல வரது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு பவ்யமா வருமா. கடைசி நொடியில தான் அந்த நாய் கண்டுபிடிச்சிருக்கு யாரோ நம்மள தொடுறாங்க அப்படின்னு. சிறுத்தை அதுக்குள்ள பக்கத்துல வந்ததுனால இன்னொரு நாய் உஷாராயி அந்த இடத்தை விட்டு ஓடிடுச்சு. இந்த கருப்பு டாக் மட்டும் சிறுத்தை கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சிறுத்தை எப்போதும் நேரடியாவே கழுத்தை தான் பிடிக்கும். அதனால தான் அதுகிட்ட இருந்து தப்புறதும் கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எட்டி குதிச்சு போயிருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். கேட் எல்லாம் பூட்டி இருக்கு. அந்த காம்பவுண்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு டாகை எவ்வளவு வேகமா தூக்கிட்டு போகுது பாருங்க. கொஞ்சம் பெரிய நாய் தான். இந்த வெயிட்டையும் தூக்கிட்டு மதுளையும் எட்டி தாவி போகுது சிறுத்தை. அடுத்த நாள் கேமரால இந்த சம்பவத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டு போகுமான்னு பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். பொதுவா வீட்டுக்கு வெளியே படுத்திருக்கிற அந்த நாய்களை தான் குறிப்பாத்து வருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, குரங்கு கூட்டம். இதுல ஒரு குரங்கு வேட்டையாடுறதுக்காக சிறுத்தை ஒண்ணு வந்திருக்கு. அவ்வளவுதான், ஒட்டுமொத்த குரங்கும் ஒன்னா கூடி இருக்கு பாருங்க. இதுல எல்லா குரங்கும் நமக்கு என்ன அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தா ஒரு குரங்க கண்டிப்பா கவ்வி தூக்கிட்டு போயிடும். ஆனா எல்லாம் ஒற்றுமையா வந்து சண்டை போட்டதுனால சிறுத்தை வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. ஒன்னா கூட்டிட்டா பெரிய பயில்வானா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, டிவியில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து வீட்டுல இருந்தவர் உற்சாகம் தாங்க முடியாம அவரும் எந்திரிச்சு ஆடி இருக்கிறாரு. ஆடின வேகத்தை அப்படியே டிவி முன்னாடி போய் விழுந்த மாதிரி தெரிஞ்சுது. அவ்வளவுதான், டிவியோட வேலையும் முடிஞ்சுது. டிவியில கோடு கூட வந்துடுச்சு பாருங்க. அதோட தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறைய பொருட்கள் அந்த ட்ராலியில் அடுக்கி வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடலாமா அப்படின்னு ஒரே ஆள் அந்த வேலையை பார்க்குறதுக்கு பார்த்தாரு. ஆனால் ஒரு செகண்ட் ஆகலை, மொத்த பொருளும் கடன்னு கீழே விழுந்துடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, தண்ணிக்குள்ளே இறங்கி போகிற ஜீப்பு தான். அதுக்காக இந்த அளவுக்கு கழுத்தளவு தண்ணியிலேயே இறங்குறது. ஆழம் தெரியாமல் கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ உண்மையாயிடுச்சு பாருங்க. இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியாமல் வண்டியை உள்ளே விடவும் வண்டி அப்படியே சரிஞ்சிடுச்சு. 2 பேரும் குதிச்சு கீழே இறங்கிட்டாங்க. வண்டி மொத்தமாகவே கவிழ்ந்து 2 டயர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. கடைசியில் இந்த வண்டியையும் ரிப்பேர் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க.
வந்துட்டாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிக்காம உள்ள நுழைஞ்சதுக்கு எப்படியெல்லாம் ஆகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல காரை இழுக்கிறதுக்காக தான் இந்த ஜேசிபி வந்தது. ஆனா கார் வரல. கயிறு கட்டியிருந்த அந்த இடம் மட்டும் உடஞ்சி தனியா வந்திருக்கு. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். மொத்தமா இழுக்கிறதுக்கு கயிறை இனி எங்க தான் கட்டுறது. அடுத்தது இங்க இந்த வீடியோ பைக்ல வேகமா வந்து 4 பேர் தான் பாக்குறோம். வந்த வேகத்துல இந்த இடத்துல நிறைய சாம்பல் மாதிரி கிடந்திருக்கு. சாம்பல்ல மோதி எல்லாரும் காருகரன்னு ஆனதுதான் மிச்சம். அதிக வேகம் கொஞ்சம் நம்மளை புரட்டி தான் போட்டுருது. நல்ல வேலை எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடைக்குள்ளே திடீர்னு நடுக்கம் வந்திருக்கு. அந்த இடமே அப்படியே குலுங்குது பாருங்க. இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று மோதவும் ஆரம்பிச்சிருக்கு. மெதுவாக நடுக்கம் வரும்போதே கடைக்குள்ளே இருந்த எல்லாரும் உஷாராகி கடையை விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. அங்கேயே நின்றுட்டு இருந்த அந்த மூட்டைகள்லாம் நம்ம மேலே விழுற மாதிரி ஆயிரும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நல்ல காத்தடிக்குதுன்னு ஷட்டரை பூட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் பத்திரமா உள்ள இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அடிக்கிற சூறாவளி காத்து எப்படி கதவெல்லாம் கலட்டிட்டு வந்திருக்கு பாருங்க. 2 பெரிய ஷட்டரையே திறந்துட்டு உள்ள வந்து. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது பூங்காவில் நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த இடத்துல 2 சிங்கங்கள் இருக்குது. உள்ள ஏதோ பொருளை போட்டதுனால அதை எடுக்கிறதுக்காக மதுளை எட்டி தாவி குதிச்சு உள்ள வந்திருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி உள்ள போக கூடாதுன்னு எல்லா இடமும் எழுதி வச்சிருப்பாங்க. ஆள் ஒருத்தர் உள்ள வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சதும் 2 சிங்கமும் உஷாராயிடுச்சு பாருங்க. சிங்கம் அவரை பிடிக்கிறதுக்கு குறிப்பாத்து நிக்குது. ஆனா அவரு வேக வேகமா தண்ணியில நீச்சல் அடிச்சு எப்படியோ கரைக்கு போய் சேர்ந்துட்டாரு. சிங்கம் ஒரு நிமிஷம் யோசிக்காம அதுவும் தண்ணிக்குள்ள இறங்கி இருந்தா கதை அவ்வளவுதான். வேணும்னே போய் வம்பல மாட்டிக்கிறது இதுதான் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது புலிக்குட்டிக்கே பால் டப்பால பால் கொடுத்துட்டு இருந்தவர் அதே பால் டப்பாவை பெரிய புலிக்கு வேணுமான்னு கேட்டிருக்கிறாரு. அவ்வளவுதான் பெரிய புலிக்கு வந்திருக்கு பாருங்க கோபம். இடத்த விட்டு வேகமா எந்திரிச்சிருக்கு. அவரே கொஞ்சம் பதறி தான் போனாரு. ஆனா 2 புலிகளையும் பராமரிக்கிறவர் இவரு தான். அதனால அது அப்படியே விட்டுருக்கு. இந்த மாதிரி வம்பா வந்து சேட்டை பண்ணுனா புலிக்கு பிடிக்காது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரக் ஒன்று வேகமா போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த இடம் மலைப்பாங்கான இடம். திடீர்னு அங்க இருந்து மொத்த பாறைகளும் உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கடகடன் பாறையெல்லாம் உருண்டதுனால ட்ரக்கே கொஞ்சம் கவிழ்ந்து தான் போச்சு. பின்னாடி கார்ல வந்தவர் உடனே உஷாராகி இன்னும் பின்னாடி போயிட்டாரு. இது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு ட்ரக் இந்த காரை முந்தி போறத பாக்குறோம். திடீர்னு அந்த ட்ரக் அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பக்கத்துல ஒரு வெள்ளை நிற கார் போகுது. அது பக்கத்துல இடிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப விசித்திரமான காட்சி. இதை பார்க்கும்போது எல்லா பூக்களும் பூக்குறதுக்காக செடிக்குள்ள ஏதோ கவர் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இது எல்லாமே பனிக்கட்டி தான். நர்சரியில இருக்கிற இந்த செடியை சுத்தி சுத்தி எப்படி பனிக்கட்டி சூழ்ந்திருக்கு பாருங்க. மொத்த பனியும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது பாருங்களேன். பாக்குறதுக்கே நம்ம முடியல. ஏதோ ஐஸ் கியூப் எல்லாம் தொங்க விட்ட மாதிரி விசித்திரமான காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடல் ஆராய்ச்சிக்காக உள்ள போயிருந்தவர் ஒரு பெரிய மீனை பார்த்ததும் அதை அப்படியே தடவி விட்டுருக்கிறாரு. அதுவும் பதிலுக்கு பாசமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்ச நேரத்துல மேல பாயிர நிலைமைக்கு வந்துடுச்சு பாருங்க. ஆள் அப்படியே மிரண்டு போயிட்டாரு. இங்க இந்த வீடியோல பட்டப்பகல் நேரத்துல ஊருக்குள்ள வந்திருக்கிற ஒரு யானையை தான் சுத்தி சுத்தி இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க எல்லா கடைகளும் பூட்டி இருக்கு. அதனால யானையால எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு தான் நம்பி எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கடையோட கதவை ஒரு செகண்ட்ல தள்ளிடுச்சு பாருங்க. சும்மா இழுத்த அந்த ஷட்டரை அப்படியே நொறுங்கி வந்துடுச்சு. யானை தொட்டதுக்கே இப்படியான மறுபடியும் கதவு போடுறதுக்கு ஒரு செலவு வச்சிருக்கு பாருங்க. இதுல இருந்து அப்படியே ஒரு அரிசி மூட்டையை தூக்குது. அரிசியெல்லாம் வாசனையாலே மோப்பம் பிடிச்சிரும் போல.